ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வாதி குக்ஸ். இப்போ நம்ம நல்ல டேஸ்ட்டான முட்டை கிரேவி எப்படி ரொம்ப ஈஸியாகவும் கம்மியான நேரத்துலையும் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி 7 முட்டை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா முட்டை நல்லா வெந்து வந்துருங்க. ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடும். இப்போ இந்த கிரேவிக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளியில் இருக்க பச்சை வாடையெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுறலாம். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வெந்துருச்சு. கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மசாலாவில் இருக்க பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுறலாங்க. மசாலா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காயை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கிரேவியை நல்லா 2 நிமிஷம் வேக விடுங்க. வெந்து வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க முட்டையை 5-6 கீரல் போட்டு சேர்த்துக்கலாம். முட்டையை நல்லா கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டையில் கிரேவியோட டேஸ்ட் நல்லா இறங்கும். வேக வச்சுருக்க முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவில் நல்லா கலந்து விட்டுட்டு 3 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி மல்லி இலை தூவி கலந்து சர்வ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.